சமீபத்துல ஒரு மருத்துவமனையில நடந்த சம்பவம் இது. ஒரு சின்ன பையனை காய்ச்சல்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவன் இந்த எடை மிஷின்ல ஏற சொன்னாங்க, வெயிட் பாக்குற மிஷின்ல ஏறவே மாட்டேன்ட்டான். ஒரே அழுக, நான் ஏற மாட்டேன்னா மாட்டேன்னு. அங்க உள்ள நர்ஸ், அவங்க அம்மா எல்லாரும் சொல்றாங்க, இது ஒண்ணும் இல்லப்பா, உனக்கு ஊசி எல்லாம் போட மாட்டேன் ஏறுன்னு சொல்றாங்க. ஏறவே இல்லை, ஒரே அழுக. அப்ப அவங்க அப்பா பாத்துக்கிட்டு இருந்தவரு வந்தாரு, வந்து சொன்னாரு, தம்பி ஏறுமா, இதுல ஏறினா ஒண்ணும் ஆகாது, வெயிட் தான் பார்க்க போறாங்கன்னு சொன்னாரு. அவன் கேட்கல. அவர் மேற்கொண்டு என்ன செஞ்சாரு அப்படின்னா, அவர் ஏறி நின்று காமிச்சாரு, இங்க பத்தியா அப்பா ஏறி நின்றுக்கேன் பத்தியா, இது மாதிரி ஏறி நில்லு அப்படின்னு சொன்னாரு. குடிச்ச அழுக விடல, அழுறான், ஏற மாட்டேன்ட்டான். அப்பா யோசிச்சுக்கிட்டே இருந்தவர் என்ன செஞ்சாரு, டக்குன்னு பிள்ளைய தோல்ல தூக்குனாரு. தோல்ல தூக்கிக்கிட்டே அந்த வெயிட் மிஷின் மேல ஏறினாரு. ஏறிட்டு நர்ஸை பார்த்து சொன்னாரு, இந்த நம்பர்ல இருந்து 65 கழிச்சிருங்க, அதுதான் பையனோட வெயிட்னு சொன்னாரு. பிள்ளைய எப்ப தோல்ல தூக்கணும், எப்ப இறக்கி விடணும், எப்ப சேர்ந்து கூட இருக்கணும், எப்ப கொஞ்சம் விலகி நின்று பிள்ளைய தனியா இயங்க விடணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும்.